வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்கள் அனைவருக்கும் உங்கள் அஸ்ட்ரோ கோமதிமாவின் அன்பான இனிய வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு பலன்களில் நம்ம சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். இந்த வருஷம் கொஞ்சம் நமக்கு எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக அமைய போகுது. ஏன்னா சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறனால அஷ்டம சனியாக நடக்க போகுது. தேவையில்லாத சில பிரச்சனைகள், சில அவமானங்கள், சில கெட்ட பெயர்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு இந்த சிம்ம ராசிக்கு ஏற்பட போகுது. இந்த சிம்ம ராசிக்கு பார்த்திங்க அப்படின்னா, தொழில் சார்ந்த விஷயங்கள்லையும் அதாவது தொழில் சார்ந்த விஷயங்களும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி பகவானுடைய அந்த தாக்கமானது நமக்கு கொஞ்சம் பிரச்சனைகளையும், நமக்கு தேவையில்லாத, நம்ம செய்யவே இல்லாத ஒரு தவறை கூட செஞ்சா அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நமக்கு இந்த ஆண்டு நமக்கு கொடுக்க போகுது. அதனால் கவனமாக இருக்கணும். ஆனால் குரு பகவானுடைய பயிற்சிக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா, குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் சனி பகவானை பார்க்கறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லைனாலுமே கூட ரொம்ப கவனமாக இந்த வருடம் நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சரிங்களா? சமுதாயத்தில் நமக்கு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாமே நமக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு வருடம் இந்த வருடம். வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் நல்ல புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகி வரும். அதே மாதிரி பண வரவுகள் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். குரு பகவான் 12ஆம் இடத்துல உச்சமாகிறதுனால 5ஆம் அதிபதியாகி உங்களுக்கு 5, 8 குடையவர் 12ஆம் இடத்துல உச்சமாகிறதுனால எதிர்பாராத முதலீடு சொத்துக்கள், நமக்கு உயிர் சொத்துக்கள், இந்த மாதிரி நம்ம எதிர்பாராத ஒரு விஷயத்துலேருந்து நமக்கு பண வரவுகள் இது எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக நடக்கணும். குடும்பத்தோடு ஒரு முறை குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா, ராசியிலேயே கேது இருக்கார், 7ஆம் இடத்துல ராகு இருக்கார். ராகு கேது பயிற்சிக்கு பின்னாடி தான் இவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு நிறைவான ஒரு விஷயத்தை கொடுக்கும். திருமணம் கண்டிப்பாக இந்த வருடம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமாக, மாற்று ட்ரீட்மெண்ட் மூலமாக கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அல்லது ஆஸ்பத்திரியாவது அல்லது வைத்தியத்தையாவது நம்ம மாற்றி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருடம் குழந்தை பிறக்கிறதுக்கான ஒரு அனைத்து வகையான ஒரு அம்சங்களும் இந்த வருடம் நமக்கு இருக்குது. இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நிறைவை கொடுக்கும். பூர்வீகம் நமக்கு கிடைக்கல அப்படின்னாலும் கூட அது நமக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஆண்டு நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடும் முன்னோர்களுடைய வழிபாடும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுட்டு வரும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆனால் தொழில் சார்ந்த விஷயங்களும், நண்பர்கள் சார்ந்த விஷயங்களும், பணம் சார்ந்த விஷயங்கள்லையும் எவ்வளோ வரவு வந்தாலும் செலவும் அந்த அளவுக்கு ஆகும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சுப செலவுகளாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு பொருள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறது, ஒரு இடம் வாங்கி போகிறது, ஒரு வீடு கட்டுறது, அல்லது வீட்டுக்கு ஏதாவது செலவு பண்ணுறது, குழந்தைங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு செலவு பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் செலவு பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சுப விரயங்களாக இந்த வருஷம் நமக்கு மாறிடும். இது பார்த்திங்க அப்படின்னா பொதுவான பலன்கள் தான். அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் தசாபதிகளுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். கண்டிப்பாக முன்னோர்கள் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் கண்டிப்பாக செய்யணும். ஒரு வருஷத்தில் ஒரு முறையாவது குச்சனூர் போய் சனி பகவானை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த வருடம் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு ஆண்டாக அமைய போகுது. நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.